மீனோ, இந்த பொம்பளை எதுக்கு நம்ம கடைக்கு வருது? வாங்கன்னு சொல்ற பழக்கம்லாம் இல்லைங்க. நீ கூப்பிடலனாலும் உள்ள வர உரிமை எனக்கு இருக்குது. எங்க அனுமதி இல்லாம உள்ள வர அனுமதி உங்களுக்கு இல்ல. இது எங்க கடை. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் அதுப்பு ஜாஸ்தி தானே. ஓனர் பையனை தூக்கி உள்ள வச்சுட்டு அவங்க இடத்துலயே நீங்க பவுசா தொழில் பண்ணுவீங்க. இதெல்லாம் பாத்துக்கின்னு நான் சொர்ணம் இல்லாம இருக்கணும். சொர்ணண்டி, நான் யாருன்றத காட்டுறேன். உங்க பையன் ஒன்னும் தியாகி இல்ல. தப்பு பண்ணதுக்கு தான் அவன் ஜெயிலுக்கே போயிருக்கான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. எத்தனை தடவை பட்டாலும் உங்க பையன் திருந்தாத ஜென்மமா இருக்கான். அப்படி இன்னாடி ஊர் உலகத்துல இல்லாத மாதிரி என் பையன் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். ஏதோ உன்னை பார்த்து ஆசைப்பட்டான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? ஒரு பையனுக்கு அம்மாவா பொறுப்பா பேசுங்க, அசிங்கமா பேசாதீங்க. அப்புறம் உங்களுக்கு மரியாதை கேட்டுடும். நான் அப்படித்தாண்டி பேசுவேன். யா கூச்சமாகுதா? ஏத்த காலி பண்ணு. எதுக்கு ஏன் இடத்துல இருக்கிறீங்க? என்ன சும்மா இடத்த காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் முறையா அக்ரிமெண்ட்டை 2 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். அப்புறம் நீங்க சொன்னதுக்கெல்லாம் உடனே காலி பண்ண முடியாது. ஏய், முறை தவறி நடந்துக்கிறவ கிட்டலாம் நான் முறையா நடந்துக்க முடியாது. காலி பண்ணணும் பண்ணு. முறை தவறி நடக்கிறதெல்லாம் நாங்க இல்ல, நீங்க தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல எல்லாம் ஒரு தொழிலை நடத்தி அதுல ஜெயிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இங்க 1000 போட்டி இருக்கு. நிலைய ஒரு இடத்துல கடையை போட்டு கஸ்டமரை பிடிச்சு வளர்ந்து வரும்போது கடையை காலி பண்ணுனா அப்ப நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடாதா? நீ வீணா போ இல்ல விளங்காம போ, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அதானே, மனுஷ ஜென்மமா இருந்தா நான் சொல்றது புரியும். பாருங்க, நான் ஒன்னும் சும்மா இந்த கடையை நடத்தல. 10 லட்சம் பணம் கொடுத்திருக்கேன். அப்படி இல்ல நான் காலி பண்ண முடியாது. முன்னாடி சும்மா கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லினே இருக்கிற. யாருக்கு ஓணும் பணம்? அத தூக்கி உன் மூஞ்சிலே கடாசற எடுத்துக்கினே 2 மாசத்துல கடையை காலி பண்ற வழிய பாரு. இல்ல நானே காலி பண்ணிடுவேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன பக்கவாதியா? நீங்க உன் வாசிப்பே இல்ல. என்ன பார்த்ததும் சுதி இறங்கிச்ச. இறங்கணும். என்ன பகச்சுக்குனீங்க, மொத்தமாவும் மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாம் இறங்கிடும். அதெல்லாம் காலி பண்ணுவீங்க. பட்ட என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? ஓனருக்கு போனை போடு, நம்ம பேசலாம். ஏன் இன்னும் அமைதியா இருக்க? எவ்வளவு சொன்னாலும் நான் இந்த கடையை காலி பண்ண மாட்டேன். பாத்துக்கலாம் பத்மா, பாத்துக்கலாம்.